வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். நேத்து தாவேகாவுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. அதுல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. ஆனா தாவேகா தலைவர் பேசின விஷயங்கள் இன்னைக்கு வழக்கம் போல சோசியல் மீடியாலையும் பொது தளங்கள்லயும் விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக மாறி இருக்கிறது. முக்கியமான அவர் பேசின 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அழுத்தமா? எனக்கா? எந்த முகத்த பார்த்தா அழுத்தம் குடுக்குற முகம் மாரியா தெரியுது? அப்படியெல்லாம் அழுத்தத்துக்கு அடங்கி இந்த போற ஆளு மூஞ்சிய நான் இல்ல. ஆமா. இந்த மூஞ்சிய முகத்த இல்ல. அதாவது தன்னைத்தானே இந்த மூஞ்சின்னு நம்ம எதுக்கு சொல்லுவோம்? அதாவது பாசிட்டிவான விஷயத்துக்கு சொல்லுவோம். உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதுடா. எவன் எழுதி குடுக்குறானே தெரியல. அதாவது இந்த உனக்கு உனக்கு வில்லன் எதிர்ல இல்லடா கூடவே இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, விஜய்க்கு 100% பொருந்தும். இப்ப அழுத்தம் இல்லன்னு சொல்ல வராரா? இல்ல அழுத்தம் குடுத்திருக்கிறாங்க. ஆனா நான் சமாளிச்சுட்டேன்னு சொல்ல வராரா? யார் அழுத்தம் குடுத்தாங்கன்னு அவர் பேரையும் சொல்றதில்ல. என்னதான் சொல்ல வராரு? டாக்டர், கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். இந்த கேள்வியை நான் கேட்கவா உங்ககிட்ட? இது எப்படி? இதுக்கு யாரு பதில் சொல்ல முடியும்? இல்ல நீங்க மக்களுக்கு தான் அழுத்தம்னு சொல்றாரு சார் அவரு. எனக்கெல்லாம் அழுத்தம் இல்ல, அதுதான் ட்விஸ்ட். மக்களுக்கு தான் அழுத்தம் அப்படிங்கிறாரு. நீங்க இங்கிலீஷ் படத்துல பாத்திருக்கீங்களா? கடைசியில ஒரு ட்விஸ்ட் இல்ல இந்த மனோஜ் நைட் ஷாம்லன் படத்துல அது மாதிரி என்னமோ சொல்ல பார்த்தா கடைசியில மக்களுக்கு தான் அழுத்தம். மக்களுக்கு ஏன் அழுத்தம்? மக்களுக்கு என்ன அழுத்தம்? மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. மக்கள் பாட்டுக்கு நிம்மதியா இருக்காங்க. மக்களுக்கு என்ன பிரச்சனை? மக்களுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலையா? மக்கள் என்ன சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்களா? இல்ல மக்கள் என்ன ஆதவ அர்ஜுனான்னு ஒரு சனியனை கூடயே தூக்கிட்டு சுத்துறாங்களா? நீதான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிற. உலகத்துல இருக்க எல்லா அழுத்தமும் உனக்குதான் இருக்குது. இந்த கோபி சுதாகர் வீடியோவை மிக்ஸ் பண்ணி ஒண்ணு போட்டிருந்தாங்க. டேய் அவன் சொல்ல மாட்டான்டா இப்ப பாடுறா கடைசியில விட்டுரும். அதே மாதிரி கடைசியில மக்களுக்கு அழுத்தம் என்ன? இது என்ன ஒரு ஒரு ரொம்ப நாஸ்டியான ஒரு தலைவர், ஒரு கேவலமான ஒரு ஸ்பீச், ஒரு கேவலமான ஒரு பயந்தாங்குழி. நீங்க ஒரே ஒரு உதாரணம், நேத்து நான் கூட்டத்துல கூட பேசினேன். நம்ம எப்பயுமே நம்ம கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணா கூட நன்றி சொல்ல மாட்டோம். எதிரில இருக்கிறவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணா நம்ம நிச்சயமா நன்றி சொல்லுவோம். இது காலங்காலமான ஒரு அரசியல் பாரம்பரியம். மோடி, பாஜக கூட இதை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ராகுல் காந்தி ஜனநாயகனுக்கு ஆதரவா ட்வீட் போட்டோம். அதுக்கு இதுவரைக்கும் ஒரு நன்றியோ ஒரு எதுவுமோ சொல்லாம ஒருத்தன் இருக்கானா? அது அவன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறான் என்பதற்கு இதை விட பெரிய உதாரணம் எதுவுமே கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு பயந்தாங்குழி பயந்தாங்குழியை தமிழக அரசியல் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு ஒரு தொடர்நடிக்கு நீங்க அந்த பேச்சு பாருங்களேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுறாரு. நீங்க அதுல இருந்து கண்டென்ட் எடுக்கலாம். ஏதாவது கண்டென்ட் இருக்கு, என்னமாவது இருக்கா? இப்ப நேத்து தலைவர் பேசியிருக்கிறாரு, எடப்பாடியை ஓட்டியிருக்காரு. எடப்பாடின்னு சொல்லிதான் நீ காலையே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. நீங்க இன்னொன்னு விஜயோட அந்த அந்த வீழ்ச்சியை பாருங்களேன், கிராஃப. முதல்ல அவர் பேசினதுல இருந்து கண்டென்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா சோசியல் மீடியால இப்படி பேசினாரு, அப்படி பேசினாரு. பாண்டிச்சேரியில கூட ஏதோ 2 விஷயமாவது இருந்துச்சு பேசுறதுக்கு. நேத்து விஷயம் முழுக்க முழுக்க ட்ரால் மெட்டீரியல். ஏன்னா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அடுத்து ஜனநாயகன் ரிலீஸ் வரல. அப்ப பயங்கரமா அரசியல் பேச போற. அவரை நம்புறவங்க, நமக்கு தெரியும் இருந்தாலே பேச மாட்டாருன்னு, அவரை நம்புறவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப இப்படி ஒரு ஆளு பேசிட்டு போவாரா? எவ்வளவு கேவலமான ஒரு பேச்சு பாருங்க. இதுல ஒரு 2 விஷயம் தானே தோழர். இப்போ அழுத்தம் குடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, ஆமா என்னுடைய கொள்கை எதிரி எனக்கு அழுத்தம் குடுத்தாங்க. ஆனா அதை தாண்டி நான் தைரியமா நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு வகை. இல்ல எனக்கு அழுத்தமே குடுக்கல அப்படின்னு இவர் சொல்றாருன்னா, அப்ப பாஜகவோட இவர் இணக்கமா இருக்கிறாரு. அதனாலதான் அழுத்தம் குடுக்கல. அப்ப திமுக தரப்புல சொன்னது இவங்க 2 பேரும் இணைந்து விஜய்க்கு ஒரு சிம்பத்தி வரணுங்கிறதுக்காக செய்த ஒரு நாடகம் அப்படின்னு சொல்ற தியரி இன்னைக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுதுல்ல. இன்னைக்கு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. உண்மை மாதிரி ஆகலாம் இல்ல, உண்மைதான். நீங்க இவரோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, பாஜகவை திட்டுறதுக்கும் பயம். பாஜகவை திட்டுறதுக்கு பயம். ஏன்னா எல்லாத்துக்கும் பாஜக முன்னாடி மாதிரி கிடையாது. சிபிஐ தனி, பாஜக தனி, கோர்ட் தனி, பாஜக தனி, சென்சார் போர்டு தனி, பாஜக தனி எல்லாம் கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான்னு அந்த ஆளுக்கு தெரியும். இப்ப போய் அங்க போயிட்டு வர்றது டெல்லிக்கு பாஜக ஆபீஸ் தான் போயிட்டு வர்றாரு. அப்ப பாஜகவை எதிர்ப்பதற்கு ஆரம்பத்துல இருந்தே பயம். இப்ப நேரடியா வேற பார்த்துட்டு வந்தவொன்னு ரொம்ப பயம். ஆனா அதே சூழ்நிலையில தமிழ்நாட்டுல பாஜக, அதனால பாஜகவை பேர் சொல்றதுக்கு பயம். இங்க மக்கள் கிட்ட அழுத்தமே இல்லைன்னு சொல்லிட்டாலும் நமக்கு பிரச்சனை. மக்கள் நம்மள மதிக்க மாட்டாங்க. என்னடா இவன் இப்படி இது பண்றான்னு. அழுத்தம் இருக்கு, ஆனா யாருனால இருக்குன்னு எனக்கே தெரியாது.
அது வந்து உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இந்த இந்த எஸ்.ஜே. சூர்யா ஊர்வசிட்ட பேசுவார்ல, இருக்கு ஆனா இல்லன்னு இந்த இதுல நியூல. அது மாதிரி ஒரு மேடை பேச்சு. இத 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 வச்சுக்கிட்டு அவங்க வேற ஒரு கொடுமை பாத்தீங்களா? மத்த இடத்துலதான் போய் கத்துறாங்கன்னு பார்த்தா, இந்த ஆளு முன்னாடியே டிவிக்கேன்னு கத்துறாங்க. இது வந்து ஒரு அது கட்சியா? கிட்டத்தட்ட எனக்கு வந்து ம். இந்த டிவிகேன்னு கத்துறது கிட்டத்தட்ட ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் மாரி ஒரு டோன் மாரி நீங்க வந்துருச்சுங்க அந்த தோழர். மாப் அது ஒரு மென்டாலிட்டி எல்லா எரிச்சல இடத்துலயும் தான் ஒண்ணாதான் இருக்கும். ஏற்படுத்துது. அது நீங்க மக்களுக்கே மாப் ஒரு எரிச்சல் தான் மென்டாலிட்டி. ஏற்படுத்துது. ஆமா, ஆமா. நீங்க எரிச்சல் ஏற்படுறது மட்டும் இல்ல. நீங்க சைக்காலஜிக்கலாவே இவங்க எல்லாம் ஒண்ணுதான். அவங்களுக்கும் ஒரு ஆட்டு மந்த கூட்டம் தான். நம்ம எதுக்கு கத்துறோம், ஏன் கத்துறோம்னே தெரியாது. தவறா எவனாவது சொல்லி வழிநடத்தி இவங்களும் அதே மாதிரிதான். இவங்களுக்கு என்ன நோக்கம், கொள்கை இருக்கு? இது உலகத்திலே எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைங்கிட்ட சொல்லுவோம், ஏன்பா அந்த ரூம்ல தாத்தா தூங்குறாரு, டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த இந்த ரூம்ல பாட்டி இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு. தொண்டர்களுக்கு வயசானவங்க கிட்ட போய் விசில் அடிக்காதீங்கன்னு செங்கோட்டையன் அறிவுரை சொல்ற அளவு ஒரு தொண்டரை தூங்குறவங்க கிட்ட வச்சுக்கிட்டு, போய் விசில் ஆமா அடிக்காதீங்க. தூங்குறவங்க பஸ் ஸ்டாப்ல கிட்டயும் வயசானவங்க முன்னால விசில் அடிக்காதீங்க. விசில் அடிக்காதீங்கன்னு பாவம் சொல்ற மிரண்டு லெவல்ல போயிடுவாங்க. அப்புறம் வர ஓட்டு கூட வராதுங்கிறதையும் வரமாட்டாங்க. சொல்றாரு அவர் மேடையில. அதையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் அரசியல்வாதி இல்ல. நீங்க செங்கோட்டையன் எப்படியோ, ஆனா இவங்கள மாதிரி இல்ல. அரசியல்வாதி நமக்கு பிடிக்குது பிடிக்கல அரசியல்வாதி. இவங்க அரசியல்வாதியே கிடையாது. நீங்க நீங்க நேத்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன். இவங்க பகைக்காத ஆளே கிடையாது. ஏங்க பராசக்தியில துணை நடிகை ஒரு லேடி, அந்த பெங்காலி லேடி ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அவங்களோட வால்ல போய் டிவிகே காரங்க திட்டிருக்காங்க. அந்த அம்மா பேட்டி கொடுக்குறப்ப சொல்றாங்க, ஏங்க நானே அந்த அம்மாக்கு தமிழ் ஒழுங்கா வரல. அவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க நான் வந்து ஒரு இதுவா நடிக்கிறேன். என்ன எதுக்கு வந்து இந்த டிவிகே காரங்க திட்டுறாங்கன்னா, அவ்வளவு பெரிய அப்புறம் இந்த இவங்கள போய் திட்டுறது, இந்த இவரை போய் திட்டி வச்சிருக்கானுங்க, லுங்கி பாய்ஸ போய் திட்டி வச்சிருக்கானுங்க. அவ்வளவு பெரிய திட்டி. இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு விஜய் சொல்றாரு, நீங்க தான் என்னோட சக்தி. இந்த இந்த போர்ஸ் வந்து மிலிட்டரி போர்ஸ் மாதிரி இருக்குன்னு ஊடகங்கள்லாம் சொல்லுதான். இது இந்த போர்ஸ் இந்த இதுல அதுல ஏங்க இன்னொரு ஒரு வார்த்தை சொல்றாரு. என் மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அத நம்பிக்கை வந்து கட்சியில இருக்கிறவங்களுக்கும் வரணும் இல்லையா? அதுக்காக நான் நம்பிக்கை இல்லன்னுலாம் சொல்ல வரல. இருக்கு. ஆனா நீங்க ஒத்துமையா இருந்தா தான் அந்த நம்பிக்கைய கத்தி காக்க இத முடியும். அப்போ காப்பாத்தணும் கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்கு அப்படிங்கிறத இருக்கு. வெளிப்படையா அவர் ஒத்துக்கிட்டு நேத்து வந்து மறைமுகமா அத வந்து அக்னாலெட்ஜ் பண்ணி, நீங்கலாம் ஒத்துமையா செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரா? நீங்க அதே மாரி அதையும் பதிவு பண்றாரு. இன்னொன்னு, நீங்கல்லாம் சுதந்திரமா செயல்படணும். உங்கள செயல்பட விடணும் அப்படிங்கிறாரு. உனக்கு அறிவு இருக்கா? நீ தானே தலைவரு. அப்ப அவங்கள வந்து செயல்பட விடலன்னா, உன் கூட மேடையில உட்கார்ந்திருக்கவன் தானே எவனோ விடல. அப்ப நீ அங்க தானே பேசணும். அத விட்டுட்டு மேடையில வந்து நின்னுகிட்டு செயல்பட விடணும்னா யார சொல்ற? மோடி விடணுமா? இல்லன்னா வழக்கம் போல இந்த பழியும் திமுக மேல போட போறியா? ஏன்னா இவ்வளவு கேவலமா, இவ்வளவு முட்டாள்தனமா என்னன்னே என்ன கட்சின்னா என்ன? இதுன்னா என்ன? அதே மாரி இன்னொன்னு பேச்சு எழுதி குடுக்குறவனுக்கு ஏதாவது மண்டையில அறிவு இருக்கா பாருங்க. நான் ஊழல் செய்ய மாட்டேங்கிறது வேற. சரியா? நான் ஊழலே செய்ய மாட்டேங்கிறது வேற. அவங்கள மாதிரி நான் ஊழல் செய்ய மாட்டேங்கிறது யாராவது எழுதி கொடுப்பாடா அப்படி? மண்டையில ஏதாவது அறிவு இருக்கா? இந்த எழுதி கொடுக்கிறவனெல்லாம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப 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 பார்க்கணும்னு ஒவ்வொரு பேச்சுலையும், ஏன்னா வேணும்னே அந்த ஆளை அசிங்கப்படுத்துற மாதிரியே எழுதி கொடுத்து, அந்த ஆளு என்ன பேசுறோன்னே தெரியாது. அவர்களை மாறி, இவங்கள மாறி, அவங்கள மாறி நான் ஊழல் செய்ய மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நீ தான் ஏற்கனவே பிளாக் டிக்கெட் வித்துக்கிட்டு தானே இருக்க. நீ வந்து கதை திருட்டு பண்ணிருக்கியே. கதை திருட்டு பண்ணவன் தான் உன்னோட படத்தை அதே டைரக்டருக்கு அடுத்த படமும் கொடுத்தியே. கதை திருட்டை விட, கற்பனை திருட்டை விட ஊழல் இருக்கா? இன்னைக்கு வரையும் இந்த ஜனநாயகனை வந்து ரூ. 3000 ரூ. 2000 டிக்கெட் வாங்கின எவனுக்குமே ரீஃபண்ட் கிடைக்கல. உன் ரசிகர்கள் தான் வீடியோ போட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அது பேர் என்ன? அப்ப அது பேர் ஊழல் இல்லையா? நீயே ஒரு ஃப்ராடு. உன் பிஆர்ஓ தான் சொல்றாரு. 19 பத்திரிகை நடத்தினேன். 19 பத்திரிகை விஜய் ரசிகர்னு விஜயே நடத்திருக்காரு. இத வந்து பிடி செல்வகுமார் சொல்லியிருக்காரு. அப்ப நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடு? நீ 1ஆம் நம்பர் ஃப்ராடு. அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே ஃப்ராடு. மத்தவனெல்லாம் நீ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ராடுன்னு சொல்லிக்க. நீ வர்றதுக்கு முன்னாடியே ஃப்ராடு. அப்ப என்னமோ எனக்கு மறுபடியும் கரியரின் உச்சம் நான் நீங்க 1000 எழுத்து கோடி சம்பளத்த விட்டுட்டு நான் என்னங்க இருக்கு? கரியருடைய உச்சத்துல இருந்து வந்திருக்கிறேன். என்னங்க? என் கண்ணு முன்னாடி ஊழல் நடந்தா அத பார்த்துட்டு நான் கம்முனு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏங்க இதெல்லாம் வந்து எவ்வளவு கேவலமா இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்கன்னு சுதாகர் சொல்ற மாதிரி இருக்கு. அடிச்சு விட அடிச்சு உன்னை கேட்க 10 பேர் இருந்தானா நீயும் பேசு. ஆனா எனக்கு விஜய்க்கு 2, 3 ரியலைசேஷன் வந்திருக்கு இதுல. அது எனக்கு வந்து விஜய்க்கு வந்திருக்கா, எழுதி கொடுக்கறவனுக்கு வந்திருக்கா எனக்கு தெரியல. ஆனா வந்திருக்கு. என்னன்னா, ஒண்ணு இவங்க வந்து மக்கள் கிட்ட பேரை கெடுக்குறாங்க. நம்மளே ஏற்கனவே தட்டு மாதிரி பாஜக இது பண்றதா இங்க பண்றதான்னு என்னமோ சமாளிச்சுட்டு இருக்கோம். ரசிகர்கள்ன்ற பேர்ல இவங்க போய் விசில ஊதி தேட்டரா கத்தி எல்லா இடத்துலயும் போய் கத்துறாங்க.
விஜய் ஆண்டனி கான்செர்ட் நடந்திருக்கு, அங்க கத்தி மக்கள் எல்லாம் கடுப்பா இருக்காங்க இவங்களை பார்த்தால. இது வந்து விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் சொல்றாரு மங்காத்தா நீ ஓடுற டீசெண்டா தியேட்டர்ல போய் தாவேக்கா கொடிய அடி காமிச்சு வாங்கிருக்காங்க போய். தர்மடி வாங்கிட்டு வந்திருக்காங்க தோழர். அடி வாங்கிருக்காங்க. அதனால இதை ஒண்ணு சொல்றாரு. 2வது நம்மள மதிச்சு எவனுமே கூட்டணிக்கு வரல அப்படிங்கிறதையும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆதவ அர்ஜுனா தேவையில்லாம விசிகாவை வம்பிழுத்ததும் இதேதான். நீங்க கடைசியா தெரிஞ்சுட்டாங்க நம்மள எவனுமே மதிக்கலன்னு தெரிஞ்ச உடனே கத்துவாங்கல்ல, சீச்சி இந்த பழம் புளிக்கணும். அப்புறம் எதுக்கு விசிகாவை நீ கூப்பிட்ட? நீ உனக்குதான் அங்கதான் 20 பேர் தான் இருக்காங்கன்னா நீ எதுக்கு கூப்பிட்ட? கெஞ்சிக்கிட்டே இருந்தியே, நாங்க இது இல்ல கொடுக்குறோம் அது கொடுக்குறோம். ஆதவ அர்ஜுனா தான் அப்போ விசிகால இருக்கும் பொழுது அவ்வளவு பெரிய ஒரு மாநாட நான் நடத்தினேன் அப்படின்னு பெருமையா ஆமா பேசினவர் இதே ஆதவ அர்ஜுனா. ஆமா. நீங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க, தலைவர் பின்னால திரண்டாங்க அப்படின்னு பேசின அதே வாய் இன்னைக்கு வந்து இல்லங்க, திருமா கூட 20 பேருக்கு மேல யாருமே இல்ல அப்படின்னு பேசுறதுக்கு எப்படி உங்களுக்கு வந்து வாய் கூசலையா அப்படின்னு கேட்கதான் தோணுது. விஜய் கரியருங்கிறாருல. விஜயோட சினிமா கரியர் எப்படியோ தப்பிச்சிருச்சு அவங்க அப்பானால. அரசியல் கரியருக்கு சமாதி கட்ட போற ஆள்னா அது ஆதவ அர்ஜுனா தான். வேற யாருமே விஜய்க்கு தேவையில்லைன்னா, நீங்க சமகாலத்துல ஆதவ அர்ஜுனா மாதிரி ஒரு அருவருப்பான மனிதரை உலகத்திலே பார்க்க முடியாது. அந்த மேடையில பேசுறாரு, பெரியார பத்தி செந்தில் பாலாஜி பேசுவாரா, கார்ல் மார்க்ஸ் பத்தி துரைமுருகன் பேசுவாரான்னு கேக்குறியே, நீ பேசுவியா? நீ முதல்ல வாயில உனக்கு ஏதாவது வருமா? நீ உன்னை பத்தி பேசினா எவ்வளவு நேரம் இருக்கும்? புஷி ஆனந்த் பேசுவாரா? விஜய் பேசுவாரா? நீ பேசலாமா? எங்க ஆளுங்களாவது பேசுவாங்க. நேத்து கூட நான் உட்கார்ந்து இருந்தேன், இவரு கூட தான், செந்தில் பாலாஜி கூட தான் உட்கார்ந்து இருந்தேன், பேசுவாரு. துரைமுருகன் பேசுவாரான்னு கேக்குறியா? உனக்கு அறிவு இருக்கா? அவர்கிட்ட போய் நீ ஏதாவது பேச முடியுமா? அப்ப நீ என்ன, உன்னோட நம்பிக்கை என்னன்னா, நீ எங்ககிட்டயே பேசல, நீ எல்லாம் தெரிஞ்ச மக்கள்கிட்டயே பேசல. உனக்கு முன்னாடி முட்டாள் கூட்டம் ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு பாருங்க, முட்டாள்தனமா டிவிக்கே எதுக்கு எடுத்தாலும் கட்டிக்கிட்டு, அந்த கூட்டத்திட்ட மட்டும்தான் அந்த ஆளு பேசுனா குழி தோண்டி புதைக்க போறான். அதே மாதிரி சீமான் கதையை வந்து விஜய்க்கு ரீமேக் பண்றான். விஜய் படத்தை தான் ரீமேக் பண்றான். இவனை பாருங்க, டெல்லிக்கு போனாங்களாம், உடனே பெண்கள் ஓடி வந்து மதராசி விஜய் நாங்களாம். என்ன மதராசி விஜய்னா எனக்கு புரியல. மதராசினா சிவகார்த்திகேயன் தானே, எதுக்குடா விஜய்? நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன ஏன்னா ஃப்ராடு பண்றீங்க அப்படி? அதுல நீங்க மதராசி ஏதாவது ஒரு இழிவு சொல்லாதாங்க வடக்குல இருக்கிறவங்க வந்து மதராசி ஒரு இழிவு சொல்லாதான் யூஸ் பண்றாங்க. ஒரு நார்த் இந்தியனு மதராசி நம்மள சொன்னான்னா அவன் நம்மள இழிவா சொல்றான்னு அர்த்தம். அந்த அறிவு கூட இவனுக்கு இல்லாம ஒரு அரசியல் கட்சியில உட்கார்ந்துகிட்டு விசிகாவை கிண்டல் பண்றது, அவங்கள ஏதாவது இது 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 வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இன்னொன்னு, இவன் அப்பப்ப மாசத்துக்கு ஒரு தடவை பேட்டி கொடுத்துட்டு நம்ம ஆமான்னு அஜித் ரசிகர்ல சொல்லுவாங்கல்ல, இவன் தானே ஆமா. நீங்க யோசிச்சு பாருங்க, தலையை உள்ள இழுத்துக்கிட்டா வெளியே வந்து அடுத்த ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு 1.5 மாசம் ஆகுது. எனக்கு நேத்து உண்மையிலேயே தோணுச்சு, கமல் வந்து கமல் கட்சி ஆரம்பிச்சப்ப ஒரு விஷயம் சொன்னாரு, அரசியலை வந்து ஃபுல் டைம் பண்ண வேண்டியது இல்ல, பார்ட் டைம் தான் பண்ணலாம். ரொம்ப நேர்மையா சொன்னாரு, ஷூட்டிங் போனாரு. உண்மையிலே அவரு கூட அடிக்கடி பத்திரிகையை சந்திச்சுக்கிட்டே இருந்தாரு. அதாவது பார்ட் டைம் என்று சொல்லி கொண்ட அவரே அடிக்கடி மக்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாரு, பத்திரிகை செஞ்சாரு. நீ வர்றதே இல்ல. நீ பண்ற அரசியல் கருமத்துக்கு நீ ஃபுல் டைம் சினிமாலேயே இருக்கலாம். நீ இன்னமும் வருஷத்துக்கு நீ எதுக்கு படத்தை விட்டு வர? நீ ஏமாத்துற. அப்ப நீ எவ்வளவு பெரிய ஃப்ராட்? நீ எங்க வர்ற? நீ சும்மாவே தான் உட்கார்ந்துருக்க. நீ என்ன வேலை பாக்குற? அரசியல் வேலை நீ என்ன பாக்குற? அப்ப இவ்வளவு ஆதவர்ஜுனா எங்க அப்பா குதிர்க்குள்ள இல்ல அப்படிங்கிற கதையா சிபிஐலயும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாலயெல்லாம் நம்ம அண்ணனுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஆளுங்க இருக்கிறாங்க, ஸ்லீப்பர் செல்கள் இருக்கிறாங்க, ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க, விசில் சின்னத்தை அதனாலதான் தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இல்லையா இது? ஏதோ நாங்க ஒரு ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இது அப்படியே வடிவில் காமினீங்க. 100வது வீடு திருட்டுன்னு போஸ்ட் அடிப்பாங்கல்ல, வடிவேல மாட்டி விடுவாங்கல்ல, அது இவனை கூட வச்சிரு. அதான் நான் சொல்றேன்ல, விஜயை காலி பண்ண போற ஒரே ஆளு எவன் கொண்டு போய் அந்த ஆதவர்ஜி நம்ம அங்கே சேர்த்து விட்டாலும் விஜயை காலி பண்ண போற முதல் நீங்க ஒரு கதையாவது சொந்தமா வச்சுக்கலாம்ல. இதுவும் அப்படியே சீமான் சொன்னது, மிலிட்டரியில நமக்கு ஆள் இருக்கு, நேவில ஆள் இருக்கு, அங்க போனா எல்லாம் நம்பாள். அப்படியே உனக்கு என்ன உனக்கு அசிங்கமா இல்லையா? அதாவது சில பேர் வந்து அசிங்கப்பட்டுதான் தங்களுடைய கரியரை வந்து முடிப்பாங்க. விஜய்க்கு அதுதான் நடக்க போகுதுங்கிறதுல வேற எந்த ஒரு ஐயப்பாடுமே வேணாம். இவ்வளவு நாள் வந்து அதிமுகவை விஜய் விமர்சனம் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. நேத்து அதிமுகவையும் ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இதற்கு கடுமையான எதிர்வினை அதிமுக தரப்புல இருந்து வந்திருக்கு. மாஸ்டர் படத்துக்காக எடப்பாடியார் கால்ல விழுந்ததெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? கொடநாடு வாசல்ல வந்து மணிக்கணக்குல கைய கட்டிட்டு நின்னதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா?
நீ எல்லாம் வந்து வீரத்தை பத்தி பேசலாமா? உனக்கெல்லாம் வந்து அழுத்தத்தை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா? ஊழல பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? அப்படின்னு கேட்டு மிகவும் கடுமையாக விமர்சனம் பண்ணி, இவன் ஒரு நார்சிசிஸ்ட். இந்த பிஹேவியர் வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு விமர்சனம் பண்ணியிருக்கு அதிமுக தரப்புல இருந்து. களத்துல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதிமுக. இத எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து விஜய்கிட்ட அதிமுக கேட்கிற கேள்விதான் எடப்பாடிட்ட நான் வந்து கேட்க ஆசைப்படுறேன். வெக்கம் இல்லாம ஒருத்தனை விட்டு தாவேகா கொடியை பிடிக்க வச்சு கூட்டணி ரெடி ஆயிடுச்சுன்னு வெக்கம் இல்லாம பேசினீங்க. அப்போ அது உனக்கு ஞாபகம் இல்லையா? கரூருக்கு அப்புறம் தானே பேசினேன். கரூருக்கு அப்புறமும் விஜயை விட்டு கொடுக்காம கால் நக்கிக்கிட்டே இருந்தியே. அப்ப அது அது சட்டமன்றத்துல அது வக்காலத்து உனக்கு வாங்கினார் தோழர். வக்காலத்து அதான் சட்டமன்றத்துல உனக்கு. முதல்வரே கேட்டாரு. உங்க ஆமா, கட்சிக்காரங்க கூட இவ்வளவு பேச மாட்டீங்க அப்படின்னு. நீங்க அப்ப உனக்கு வெக்கம், அதாவது நீங்க எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு காலகட்டத்துல இருக்கும் பாருங்க. 2 விஷயம் சொல்றேன். இன்றைக்கு திமுகவுக்கு மாற்றாக மக்களுக்கு இருக்கிற 2 ஆப்ஷன் யாருன்னா, விஜயை சொல்றாங்க விஜய் கட்சிக்காரர்கள். அதிமுக காரர்கள் எடப்பாடியை சொன்னால் மோடி சொல்லலன்னு வைங்க. ஆனால் இவங்க 2 பேரையும் பாருங்க. மோடி கூட கூட்டணி மாநாடு, கூட்டணி பொதுக்கூட்டம் நடக்குது. அதுல அதிமுக சிம்பலே இல்ல. தாமரை தான் பேக்ரவுண்ட்ல இருக்கு. மோடி வாயில இருந்து ஏடிஎம்கேன்ற வார்த்தையே வரல. எடப்பாடி தான் முதல்வர்ன்ற வார்த்தையே எதுவுமே வரல. என்டிஏ கூட்டணி தான் சொல்றாரு போட்ட ட்வீட்லயும். எடப்பாடி ஆனா எவ்வளவு பல்ல காட்டிட்டு ஒரு அடிமையிலும் அடிமை மாதிரி அங்க உட்கார்ந்து இருந்தாருன்றத பாருங்க. ஒண்ணு எடப்பாடி இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, எடப்பாடியால என்ன சொல்லுங்க, என்ன முதல்வர் வேட்பாளரா சொல்லுங்க, தமிழ்நாட்டுல இந்த கூட்டணி ஆட்சிலாம் சொன்னா மக்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லக்கூட தைரியம் இல்லாத, தனக்காகவே பேசுற தைரியம் இல்லாத எடப்பாடி. அதே மாதிரி இங்க பாருங்க, விஜய பாருங்க. ஜனநாயகனை போட்டு வச்சிருக்காங்க, சிபிஐ விசாரணைன்னு போட்டு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் தனக்கு எதிரி யாருன்னே மக்கள்கிட்ட கூட சொல்ல தைரியம் இல்லாத ஒரு ஆளு. இவங்க 2 பேர் தங்களுக்காகவே பேச திராணி இல்லாத 2 பேரு மக்களுக்காக எப்படி பேசுவாங்க? இவ்வளவு கேவலமா 2 பேர் பார்த்திருக்கோமா நீங்க? ஜெயலலிதாலாம் கோடி மடங்கு நல்லவங்கன்னு நம்மள வந்து நினைக்க வச்சுட்டாங்க. நீங்க அந்த அம்மா அட்லீஸ்ட் நீட்டு ஈட்டுன்னு எல்லாம் எதிர்த்துச்சு. தமிழ்நாடு தன்னை ஒரு தமிழ்நாடு உடைய பிரதிநிதியாவது அந்த அம்மா இருந்தாங்க. இவங்க மாதிரி ஒரு ரெண்டு இவ்வளவு கேவலமான அடிமைகள் வந்து தமிழக வரலாற்றிலே இருந்தது இல்ல. இன்றைக்கு இவர் சொல்றாரு, எடப்பாடி இவ்வளவு சொல்றாரு, என்னது அதிமுக என்றைக்குமே பணிந்ததில்லை. என்ன இது அதெல்லாம் பார்த்தா அசிங்கம் அல்ல, உனக்கே அசிங்கம் அல்ல. நீங்க எந்த காலத்துல நீங்க உண்மையிலேயே சொல்ல போனா கொஞ்சமாவது மத்திய ஒன்றிய அரசை எதிர்த்து அதிமுக செயல்பட்டது ஜெயலலிதா காலத்துலதான். அதுவுமே கேஸ் கீஸ்னு வந்த உடனே அருண்ஜேட்லி எல்லாம் வருவாரு. ஆனால் எம்ஜிஆர் காலத்திலே மிசாக்கு ஆதரவாக இந்தியாவிலேயே தீர்மானம் போட்ட ஒரே கட்சி அதிமுக, ஒரே தலைவர் எம்ஜிஆர். நீங்க வந்து அகில இந்திய அதிமுக அப்புறம் எதுக்கு நீங்க அஇஅதிமுக எதுக்கு பேர் மாத்திரம்? இதோடைய வரலாறே இதுதான். நீங்க அத நீங்க அவ்வளவு தூரம் போக வேணான்னு வைங்க, நீங்க எம்ஜிஆர்ல விட்டுருங்க. ஆனால் எடப்பாடி என்கிற இந்த முதுகெலும்பு இல்லாத பிராணிகிட்ட கேட்கறதுன்னா, நீ இவ்வளவு இன்னைக்கு உன்னோட ஐடி இங்க வச்சு பேசுறியே, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவ்வளவு வக்காலத்து வாங்கினேன். இதே நார்சிசிஸ்டுக்கு தானே வாங்கினேன். அங்க லைட்டை போட்டு ஆஃப் பண்றப்ப தெரியலையா? இன்னைக்கு உன்னை வந்து விஜய் லைட்டை போட்டு ஆஃப் பண்றப்ப நார்சிசிஸ்ட்னு தெரியலையா? உன்ன ஊழல் கட்சின்னு சொன்னாம உன்னை என்ன சொல்லுவாங்க? அதாவது 2 சிக்னல், ஒரு சிக்னல் வந்து விஜய்க்கு தெளிவாக கிடைத்திருக்கிறது டெல்லியில. டெல்லியோட உத்தரவின்படி நீங்க வந்து தனியா போனாதான் திமுகவின் மைனாரிட்டி ஓட்டு எடுக்க முடியும்ன்ற தெளிவுலதான் இவங்க 2 பேர் இன்னைக்கு வெளிப்படையாக இல்ல நம்ம இனிமே கூட்டணி சேர வேணான்ற விஷயம் முடிவு செய்யப்பட்டு மோதுகிறார்கள்ன்றது வந்து உறுதியாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. விஜயும் நம்ம தனியா தான் போறோங்கிற முடிவு விஜய் எடுத்த முடிவு இல்ல, டெல்லியில சொல்லி அனுப்பியிருக்கிறானுங்கன்றதுதான் இதுல இருந்து நம்மளால தெளிவாக வரையறுக்க முடிந்த விஷயமா இருக்கு. ஆனா இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிறதுனால இவருடைய வீக்னஸஸ் அவருடைய வீக்னஸஸ் இவரும் வந்து இன்னைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. 2 பேருக்குமே ஒரு பின்னடைவை ஏற்படுத்துது அப்படிங்கறத தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்புகள் இருந்தாலும், மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அதெல்லாம் அயர்ன் அவுட் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த கூட்டணி இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இடையில காங்கிரஸ் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினாங்க. ஆனா இறுதியா அவங்களும் திமுக கூட்டணியில தான் தொடர போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஒரு வழியா பாஜக உருட்டி மிரட்டி எல்லாரையும் என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். விஜய் வந்து இன்னைக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படிங்கறதுனால நேத்து மீட்டிங்ல நான் தனியா தான் நம்ம வந்து போட்டியிட போறோம். தைரியமா போட்டியிடுவோம். நம்மளுடைய வாக்கு வங்கியை நிரூபிப்போம் அப்படின்னு சொல்றாரு. நிர்மல்குமார் சொல்றாரு, நம்ம தலைவருக்கு 42% ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நேத்து டாக்டர் தமிழிசை என்ன சொல்லியிருக்கிறாங்க, விசில் எங்க கூட வரலைன்னா பரவால்ல. அதான் குக்கர்லயே விசில் இருக்கே. அத வச்சு நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி தமிழிசை சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே களத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த கட்சிகள், இந்த கூட்டணிகள் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க? மக்களுடைய பார்வையில இதெல்லாம் எப்படி இருக்கு? இத வந்து நம்ம ஒரு ஆருடமாக தான் சொல்ல
முடியும். ஆனா, இப்போ என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் சொல்லணும்னா, ரொம்ப தமிழ்நாட்டுல ஒரு நல்ல எதிர்க்கட்சியே இல்லாமல் இருப்பது வந்து மக்களுக்கு நமக்கு தமிழ்நாட்டின் சாபமா தான் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க பாருங்க, ஒரு நல்ல எதிர்க்கட்சியே இல்ல. இன்றைக்கு திமுக மீது பெரிய அளவுல ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இல்ல. இவர எல்லாத்துக்கும் பிடிக்குது. நீங்க வந்து தளபதியை பற்றி ப்ரோ சங்கி ஃபேஸ்புக் பேஜஸ்ல ஏதாவது போஸ்ட் வந்தா கூடவே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வருது. அந்த அளவுக்கு சோசியல் மீடியாலயும் அவர் மீதான பார்வையை மாறி இருக்கிறது, மாற்றி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம். பீப்புள் வந்து ரொம்ப ப்ரோ டிஎம்கேவா இருக்காங்க, ப்ரோ தளபதியா இருக்காங்க. அது வந்து ஜெயலலிதாவுக்கு பிறகு நீங்க எப்பயுமே அதிமுகவுக்கு தான் அந்த பெண்கள் ஓட்டு வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கும். அது அப்படியே தளபதிக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்குன்றத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் ஜனநாயகத்துல எப்பயுமே இப்போ வந்து பீப்புளுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் இருக்கணும்ல. ஏதோ ஒரு சாய்ஸாவது இருக்கணும்ல. கொஞ்சம் இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லன்னா அடுத்த சாய்ஸா ஒரு 5த் ரேங்காவது இருக்கணும்ல. ஆல் சப்ஜெக்ட் ஃபெயிலு, எந்த சப்ஜெக்ட்டுமே அப்பியர் ஆகாதவன், அடுத்தவன பார்த்து காப்பி அடிக்கிறவன்லாம் தான் இப்ப வந்து ஆப்ஷனா இருக்கான். நீங்க எவ்வளவு பெரிய ஜனநாயக கேவலம் பாருங்களேன். நீங்க யாரையாவது பத்தி பேச முடியுமா? நீங்க எடப்பாடின்னு முதல்வர் பேசுறதே எதுக்கு அவர் பேர சொல்லி பேசுறாருன்னு நான் யோசிச்சா, நீங்க வேற யார பேசுவீங்க இங்க? எடப்பாடியாவது 4 வருஷம் ஏதோ ஒரு வகையில முதல்வரா இருந்துட்டாருன்னு வைங்க. நீங்க இவனையெல்லாம் இப்ப இந்த மாரி ஆள் தனக்காகவே பேச முடியாத ஆளெல்லாம் ஒரு எதிரியா நெனச்சு பேச முடியுமா? அரசியல் பண்ண முடியுமா? அப்ப மக்கள் இவங்கள எப்படி பார்ப்பாங்க? நான் தான் சொல்றேன்ல, இன்னமும் எலக்ஷனுக்கு ஒரு 70, 80 நாள் இருக்குன்னா, இன்னமும் போக, 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 போக விஜய் மீதான அந்த மக்களுக்கு இருக்கிற அதாவது விஜய்க்கு போடலாமான்னு யோசிக்கிறவங்க கூட விஜய்ட்ட இருந்து இதாதான் ஆவாங்க. நேற்று இந்த என்டிஏ கூட்டணிங்கிறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு கூட்டணி. நீங்க அ வந்து அந்த அவரு மத்திய அமைச்சரு வாரிசு அரசியலை ஒழிப்போன்றாரு. இந்த பக்கம் அன்புமணி. அதாவது இதுவரை வந்த அரசியல் வாரிசுகளிலே ஒரு கேவலமான வாரிச பக்கத்துல வச்சுக்கிட்டு வாரிசு அரசியலை ஒழிப்போம். ஊழல ஒழிப்போம்னா இங்க வந்து டிடிவியும் எடப்பாடியும் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே கேசரி. அதுலயும் அன்புமணி வருவாரு. அன்புமணி 2லயுமே வருவாரு. வாரிசுலயும் வருவாரு, ஊழலையும் வருவாரு. ஜி.கே. இப்படி வாசனும் ஒரு வருவார் வாரிசு ஆமா அரசியல்ல. ஆமா அப்ப நீங்க என்ன கொடுமை பாருங்க. இப்படி ஒரு கூட்டணி. இது வந்து ரொம்ப கேவலமா பிஎம்ஓவே தான் இருக்கு. வாரிசு தான் தோழர். ஆமா. இத்தனைக்கும். அட ஏங்க இது எவ்வளவு ஒரு கொடுமை அதனாலதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். 2வது இடம் இவங்க வர்றதுங்கிறதே தமிழ்நாட்டுடைய இவங்க 2 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் 2வது இடம் வரப்போறாங்க. அது வந்து மோஸ்ட்லி என்டிஏ கூட்டணியா தான் இருக்குன்னு வைங்க. ஆனா அதுவே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அசிங்கமா நான் நினைக்கிறேன். அதனால முதல் இடத்தை பற்றி எந்த இதுவுமே இல்ல. 2வது இடத்துக்கு எதிர்க்கட்சி யாருங்கிறதுல இவ்வளவு 2 கேவலமான பேருக்குள்ள போட்டிங்கிறத தமிழ் மக்களின் மிகப்பெரிய சாபக்கேட நான் பாக்குறேன். ஆ பிரதமர் 2 நாளைக்கு முன்னால வந்துட்டு போயிருக்காரு. கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாரு. பிரதமரை நோக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பல விஷயங்கள, ஒரு பட்டியல் கோரிக்கைகள போட்டார். இதெல்லாம் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆளுநர் சமீபத்துல வந்து சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு பண்ணாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பொய்யான விஷயங்கள வந்து ஊடகங்கள்ல வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள பத்தி விஜய் பேசவே மாட்டேங்கிறாரு. இப்ப நீங்க கொள்கை எதிரியே எதிர்க்க மாட்டேங்கிறீங்க பரவால்ல. ஆனா கொள்கை எதிரி மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை வருதுங்கும்போது, அதற்கு ஒரு குரலாவது நீங்க எழுப்பணும் இல்லையா? நீங்க வந்து மாநில அரசுக்கு சப்போர்ட்டா நீங்க பேச வேண்டாம். மக்களுக்கு சப்போர்ட்டா இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பேசணும்ல. அத பத்திலாம் எதுவுமே நேத்து அவரு பேசலையே! நீங்க விஜய்க்கு தெரியாது. நீங்க அதுலயே அந்த பேச்சிலேயே பாருங்க. டெய்லி ஒரு அறிவிப்பு பாருங்க. கவர்ச்சிகரமான அறிவிப்பு வருதுங்கிறாரு. நீங்க ம். அரசு ஊழியர் பிரச்சனைங்கிறது கிட்டத்தட்ட 20 வருஷமா ஓடிட்டு இருக்கிற பிரச்சனை. 2 டிகேடுகளாக ஓடிக்கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு திமுக அரசு தீர்வு கண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்கு. அத வந்து ஒருத்தன் ரொம்ப சாதாரணமா கவர்ச்சிகரமான அறிவிப்புன்னு சொல்லிட்டு போறான்னா, நீங்க அவனுடைய அரசியல் அறிவுன்றது என்ன இருக்கும்? நீங்க வந்து அந்த ஆளுக்கு முதல்ல சட்டசபையில ஆளுநர் என்ன பேசணும்? ஆளுநருக்கான அதிகாரம் தெரியுமா? ஆளுநர் என்ன பண்ணணும்? முதல்வர்னா யாருன்னு தெரியுமா? முதல்வர் தான் கொடியேத்தணுங்கிற உரிமையை யாரு வாங்கி குடுத்தான்னு இந்த ஆளுக்கு தெரியுமா? ஏதாவது தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கிற திட்டம் தெரியுமா? எத்தன ஊராட்சி இருக்கு? எத்தன மாநகராட்சி இருக்குன்னு தெரியுமா? நீங்க எதுவுமே தெரியாது. விஜய்க்கு எதுவுமே தெரியாதுன்றது நமக்கு நல்லா தெரியும். விஜய நம்புறவங்களுக்கும் எதுவுமே தெரியாதுன்றதுனால அவங்க விஜய நம்புறாங்க. இதுதான் இங்க நீங்க இருக்கிற ஒரே 4 ஒரு பிரச்சனை. தொகுதியில போட்டி போட போறேன்னு புஷி ஆனந்த் சொல்றாரு. நீங்க வேற. நீங்க பாருங்க. அ இல்ல 232லயுமே போடலாமா? அதுக்கு சட்டம் இடம் குடுக்கலையாம். இல்ல அதாவது எடப்பாடி அடிமை. ஆனா எடப்பாடிக்கு இப்படி ஒரு அடிமை வைக்கல. விஜய் அடிமை. ஆனா விஜய்க்கு எப்படி ஒரு அடிமை வச்சிருக்கு பாருங்க. இதுதான் இந்த இந்த இல்ல லெவல்ல இதுல பார்த்தா நீங்க எடப்பாடியோட ஆக்சுவலா 1க்கும் மேற்பட்ட தொகுதியில போட்டியிடுறது அப்படிங்கிறதே அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு நீங்க அப்படிங்கிறத தானே அதனால தான் வெளிப்படுத்துது. நீங்க அதனால தான் தமிழ்நாட்டுல
யாருமே அத பண்றதே இல்ல. குறிப்பா திமுகல அத வந்து பண்றதே கிடையாது. ஜெயலலிதா வேணும்னே ஒரு தடவ அ வேணும்னே ரிஜெக்ட் பண்ணணும்னே பண்ணி மக்கள்ட்ட இது இது பண்ணாங்க. நீங்க அது அது வந்து ஒரு டாக்டிக்ஸா தான் பார்க்கணும் அத. பொதுவா இந்த கலாச்சாரங்கிறது வட இந்திய கலாச்சாரம். 2 தொகுதி, 3 தொகுதி நிக்கிறேன். மோடி கூட நிப்பாரு. இது ரொம்ப கேவலமான கான்ஃபிடன்ஸ். அத வந்து பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இவங்க அதான் சொல்றேன்ல, இவங்களுக்கு 2, 4னா இன்னும் பெருமை, 6னா இன்னும் பெருமைன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. உன்ல என்னதான்டா பெருமை? உன்ன அடிச்சா குறி வச்சு அடிக்கணும்ன்றதான்டா பெருமை. 10ல நிப்பேன், 10ல 8 ஜெயிப்பேன்றது என்னடா என்னதான் அதாவது அரசியலே தெரியாம ஒரு கட்சி, அரசியல்னா என்னன்னே தெரியாம ஒரு கூட்டம், ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருக்காங்க. நேத்து ஒரு ஸ்பேஸோட ஆடியோ எனக்கு நண்பர் அனுப்புனாரு. டிடிவிங்கிறவர் யார்ரா? டிடிவிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆள் போல. அவரே அங்க போயிட்டாரு. அவரையே நம்ம விட்டோம். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நீங்க இந்த அ ரோட்ல கிரிக்கெட் விளையாடுறப்ப ஆள் எடுப்போம் தெரியுமா? கையில அடிச்சு இவன் எனக்கு, அவன் எனக்கு, அவன் வந்து பவுலிங் நல்லா போடுவான். அவன் எனக்கு. இவங்களும் அ பண்ணுவாங்களே, இந்த கிரிக்கெட் ஆ டீமுக்கு ஆள் எடுப்பாங்க. இது மாரி தாங்க இவங்க எலக்ஷன பாக்குறாய்ங்க. அது மாரி தாங்க இவங்க எலக்ஷன பாக்குறாய்ங்க. ஒருத்தன் கத்திக்கிட்டே போறான். கலெக்ஷனும் எங்களுது தான், எலக்ஷனும் எங்களுது தான் கத்திட்டே போறாங்க. இவங்கள மாரி ஆளுங்கள்லாம் தமிழ்நாட்டுல இருந்தாங்க. நம்மலாம் சங்கிகள கிண்டல் பண்றோம்ல. இவங்க மாரி ஆளுங்கலாம் நம்ம கூடயே இருந்தாய்ங்க. நம்ம பக்கத்துல உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருந்தாய்ங்க இத்தன நாளுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தமிழ்நாட்ட நம்ம எவ்வளவு சரி செய்ய வேண்டியிருக்கு மக்கள் அளவுலன்றதுக்கு உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஒரு பாடமா தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. வேற ஒண்ணும் விஜய்க்கு அந்த விதத்துல பார்த்தா நம்ம நிச்சயமா நன்றி சொல்லணும் அரசியலுக்கு வந்தது. பல்வேறு விஷயங்கள இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க் நன்றி. யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.